வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கழிவுநீர் கலந்து மாசடைந்து வரும் நாகை வெளிப்பாளையம் சிவன் கோயில் குளம் சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை. உதகை நகராட்சிக்கு சொந்தமான வாகன நிறுத்துமிடம் மது அருந்தும் கூடாரமாக மாறிய அவலம். குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே நரிக்குறவர் மாணவர்கள் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் புதிய பேருந்து வசதி. வாகன சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் ரகுபதி. திருவண்ணாமலை செங்கம் செய்யாறு மேம்பாலத்தின் கீழ் மலை போல் குவிந்து கிடந்த குப்பைகள். மாலை முரசு செய்தி எதிரொலியாக குப்பைகள் அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. காதலர் தினத்தையொட்டி ரோஜா மலர்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. பூத்து குலுங்கும் ரோஜா மலர்கள் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நாகை வெளிப்பாளையம் கோயில் குளத்தை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் பகுதியில் உள்ள சிவன் கோயில் வளாகத்தில் உள்ள குளம் ஒன்று. இந்த குளத்தில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மட்டுமின்றி நாகை மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் பயன்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த குளத்தில் கழிவுநீர் மற்றும் குப்பைகள் கலந்து வருவதால் குளத்தின் நீர் மாசடைந்து மக்கள் குறைந்து போனது. தற்போது குளத்தை சுற்றிலும் ஆகாய தாமரை வளர்ந்து ஆக்கிரமித்துள்ளதால் குளத்து நீரை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாசி மாதத்தில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ள நிலையில் கோயில் குளத்தில் கழிவுகள் கலப்பதை தடுத்து சுத்தப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் நகராட்சிக்கு சொந்தமான வாகன நிறுத்துமிடம் மது அருந்தும் கூடாரமாக மாறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டு பகுதியான முக்கோணம் பகுதியில் உதகை நகராட்சிக்கு சொந்தமான பார்க்கிங் பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் குருசடி திருத்தலம் அமைந்துள்ளதால் நாள்தோறும் அந்த வழியாக ஏராளமான ஆலயத்திற்கு வருகிறார்கள். இந்நிலையில் நகராட்சிக்கு சொந்தமான பார்க்கிங் பகுதியில் நகராட்சியின் பழுதடைந்த குப்பை வாகனங்கள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான பழுதடைந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. வாகனங்கள் பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மது அருந்தும் கூடாரமாக மாறியுள்ளது. அத்துடன் மது பாட்டில்களை அங்கேயே வீசிவிட்டு செல்வதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. எனவே நகராட்சி நிர்வாகம் இந்த பகுதியை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கீரமங்கலம் அருகே உள்ள நரிக்குறவர் மாணவர்கள் பள்ளி செல்வதற்காக வழங்கப்பட்ட வாகன சேவையை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அறிவொளி நகர் பகுதியில் நரிக்குறவர் குடியிருப்பு அமைந்துள்ளது. அத்துடன் எல்லன்புரம் ஊராட்சி சுக்கிரகுண்டு ஆகிய பகுதிகளில் சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளி செல்ல முறையான பேருந்து வசதி இல்லாத நிலையில் மாணவர்கள் படிப்பை பாதியில் நிறுத்தியுள்ளனர். இதனால் மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு பள்ளி செல்ல வாகன வசதி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் இவர்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் புதிய வாகனம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாகன சேவையை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த வாகன சேவை மூலம் 43 மாணவர்கள் பயனடைந்து வருவார்கள் என்றும் விரைவில் இந்த திட்டம் மாவட்டம் முழுமைக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதிய வாகன சேவையால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாலை முரசு செய்தி எதிரொலியாக செங்கம் செய்யாறு மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள குப்பைகள் அகற்றப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலூர் சாலையில் உள்ள செய்யார் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் வணிகர்கள் சிலர் இரவு நேரங்களில் தங்களுடைய வணிக குப்பைகளை கொட்டி வந்தனர்.
இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வந்தனர். எனவே குப்பைகளை அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் செய்தி எதிரொலியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் செங்கம் தேர்வுநிலை பேரூராட்சி நிர்வாகம் இணைந்து மலை போல குவிந்து கிடந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்வுநிலை பேரூராட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அத்துடன் செய்தியை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க உதவிய மாலை முரசு தொலைக்காட்சியும் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். செய்யாறு மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் இங்குள்ள வணிகர்கள் தங்களுடைய வணிக கழிவுகளை கீழே கொட்டுகிறார்கள். அதன் மூலமாக அந்த குப்பைகளை கொட்டுவதன் மூலம் அருகில் உள்ள குடியிருப்புகள் பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வரும் கால்நடைகள் அந்த குப்பைகளை அருந்துவதனால் அந்த கால்நடைக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. செய்யாற்றில் உள்ள தண்ணீரும் மாசுபடுகிறது. இதன் விளைவாக நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இதன் மூலமாக இன்று நம்முடைய போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு செங்கம் பேரூராட்சி தேர்வு நிலையில் பணியாளர்களை அனுப்பி இங்குள்ள குப்பைகளை அகற்றினார்கள். கையில் கிளவுஸ் அணிந்தும் மற்றும் முகக்கவசம் அணிந்தும் நம்முடைய குப்பைகளை அகற்றினார்கள். மிகவும் சிரமப்பட்டு அகற்றினார்கள். இனிவரும் காலகட்டத்தில் இங்குள்ள வணிகர்கள் குப்பைகளை கொட்டாதவாறும் மலம் மற்றும் சிறுநீரை கழிக்காதவாறும் கேட்டுக்கொள்கிறோம். வள்ளியூரில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட தலைமை மருத்துவமனையை சபாநாயகர் அப்பாவு மற்றும் ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. இதனை புதிதாக பொறுப்பேற்றுள்ள நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அத்துடன் கட்டிடப் பணிகளையும் வேகமாகவும் தரமாகவும் கட்டி முடிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரருக்கும் அறிவுறுத்தினர். இந்த கட்டுமான பணி டிசம்பர் மாத இறுதிக்குள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வள்ளியூர் பாபநாசம் வழித்தடத்தில் புதிய பேருந்து சேவையையும் சபாநாயகர் அப்பாவு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாகர்கோயில் அருகே உள்ள அங்கன்வாடி முன் மாநகராட்சி ஊழியர்கள் கொட்டிச் சென்ற குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டுமென பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வலம்புரி விலையில் கடந்த வாரம் தீ விபத்து ஏற்பட்டது. அதனால் அங்கு கடந்த 4 நாட்களாகவே தீயணைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதனால் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் ஆங்காங்கே சாலை ஓரங்களில் கொட்டிவிட்டு சென்று வருகின்றனர். அதேபோன்று கோட்டார் வாகையடி தெருவில் உள்ள அங்கன்வாடி மையத்தின் முன்பாக கடந்த 2 நாட்களாக குப்பைகளை கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். சுமார் 2 டன் குப்பைகள் தேங்கி உள்ளதால் அப்பகுதி முழுவதுமாக துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்ப பெற்றோர்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். எனவே குப்பைகளை உடனடியாக அகற்றி சுத்தம் செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யார் வந்து பதில் சொல்லுவாங்க? இந்த மாதிரி வாடகையில இருக்க முடியுமா? சத்துண பிள்ளைகள் கூட இங்க இருக்க முடியல. ஆனா திரும்பி பார்க்க வேண்டாம், போட்டது எடுக்கணும்ல. அது போல போட்டது எடுக்க மாட்டாங்க, யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்லவும் தெரியாது, எங்க போய் ஏதாவது சொல்லணும்னா நம்ம சொல்லணும்னா இடமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம வீட்டுல இருக்கு ஒரே வாடகை, வீட்டுல இருக்க முடியாது. கொசு ஒரு பக்கம், அங்கதான் பாத்ரூம் போகணும். அந்த பிள்ளைகள் எப்படி போக முடியும்? தண்ணி அதுலதான் இருக்குது, பாத்திரம் கழுவ முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கு. அதுல எடப்பாடி அருகே கற்கால மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பெரியநாயகி சுவம்பு நந்தீஸ்வரர் கோயிலில் 108 இயற்கை மூலிகை அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சாவடி பாளையத்தில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கற்கால மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பெரியநாயகி சுயம்பு நந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக நந்தீஸ்வரர் சுவாமிகளுக்கு பன்னீர், தேன், விபூதி, சந்தனம், திருமஞ்சனம், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, பால், தயிர் ஆகிய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்ற பின்னர் 108 இயற்கை மூலிகைகளால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் சுவாமிகளுக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டி பின்னர் அனைவருக்கும் இயற்கை மூலிகை அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
புல்லாகி உருடாகி இல்லாத சிறியற்கு நல்கி நிலந்தமிழக நீர்கள் காட்டி ஜோதியனே துன்னரே ஜொந்தா திருமையனே நம சிவாய நம சிவாய சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ நமோ கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பவன்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்த கிராந்தி குமார் பாடி தமிழ்நாடு திறந்த மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநராக பணியிட மாறுதல் செய்யப்பட்ட நிலையில் புதிய ஆட்சியராக பவன்குமார் பொறுப்பேற்றார். கர்நாடகாவின் ஹாவேரி மாவட்டத்தை சேர்ந்த பவன்குமார் பெங்களூருவில் உள்ள PIS பல்கலைக்கழகத்தில் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறையில் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். இதற்கு முன்பு திருவள்ளூர், நாகர்கோயில், தாராபுரம், கடலூர், திருப்பூர் ஆகிய இடங்களில் பல்வேறு அரசு பதவிகளில் பணியாற்றியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சி ஆணையராகவும் தலைமை செயலாளரின் அலுவலகத்தில் அரசு இணைச் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் பவன்குமாரின் நியமனம் கோவையில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பெருமாள் கோயில் அருகே புதியதாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கப்பெருமாள் கோயில் ஊராட்சியில் 12வது வார்டு பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் வேண்டுமென மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கம் சார்பில் புதிதாக சுத்திகரிப்பு நிலையம் கட்டித்தருவதாக தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணி தொடங்கியது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் 12வது வார்டு உறுப்பினர் பிரேமலதா குப்புசாமி மற்றும் பொதுமக்கள், மகளிர் குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஃபர்ஸ்டஸ் ஹெட்கியர்ஸ் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வரும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருநெல்வேலி பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோயிலில் மாசி மாத பிறப்பையொட்டி கோபூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான இந்த கோயிலில் மாசி மாத பிறப்பையொட்டி அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. பின்னர் கோயில் பெரிய திருவடி சன்னதி முன் கன்றுடன் கூடிய பசு அழைத்து வரப்பட்டு கோபூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பசுவிற்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு அரிசி, வெல்லம் உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பசுவிற்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வழிபட்டனர். अस्मदाचार्य पर्यन्ता मन्ते मनमगामिने यस्याभरण्यमिन्दे तत्प्रिये तत्सहस्ते திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே பத்ரகாளியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்குறிச்சி மேட்டுக்களம் கிராமத்தில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து புதின நீர் கலசங்களை பட்டாச்சாரியார்கள் தலையில் சுமந்தபடி வலம் வந்தனர். பின்னர் 40 அடி உயர கோபுர கலசத்திற்கும் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள தும்பவனத்தம்மன் கோயிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி அம்மனுக்கு சிறப்பு கலச பூஜை நடைபெற்றது. தும்பவனம் பகுதியில் அமைந்துள்ள தும்பவனத்தம்மனுக்கு தை மாத பௌர்ணமியையொட்டி பால், தேன், இளநீர், சந்தனம், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு கலச பூஜை நடைபெற்றது. இதில் மகாலட்சுமி அலங்காரத்தில் ஊஞ்சல் சேவையில் காட்சியளித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.
தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் வரலாற்று சிறப்புமிக்க பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் தினமும் சோமை மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமிகள் எழுந்தருளி 11 முறை குளத்தை சுற்றிலும் வலம் வந்து தெப்ப தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசித்தனர். சேலம் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 108 பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். வேத மந்திரங்கள் முழங்க 108 பெண்கள் விளக்குகளை வைத்து மலர் தூவி பூஜை செய்து மாரியம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் தென்காசி மாணவர்கள் 27 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். மும்பையில் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. இதில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகம் சார்பில் 70 பேர் கலந்து கொண்ட நிலையில் தென்காசியை சேர்ந்த 14 மாணவ மாணவிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் தென்காசி மாணவர்கள் 8 தங்கம், 7 வெள்ளி, 12 வெண்கலம் என 27 பதக்கங்களை வென்றனர். இதனைத் தொடர்ந்து சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு தென்காசி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவர்கள் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டிக்கு தகுதி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. பசங்க பிரணவங்கிற பையன் 3 கோல்டு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இஸ்வின் ராஜ் அப்படிங்கிற பையன் ஒரு சில்வரு 2 பிராஞ்ச் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வர்ஷா 2 கோல்டு ஒரு சில்வர் அடிச்சிருக்காங்க. சுதே அப்படிங்கிற மாணவன் 3 கோல்டு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே மாதவ் அப்படிங்கிற பையன் ஒரு செகண்டு ஒரு தேர்ட் அடிச்சிருக்காங்க. மற்ற எல்லா மாணவர்களுமே 3rd பிளேஸ் அடிச்சிருக்காங்க. மற்ற எல்லா தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ இருப்பாங்க? தமிழ்நாட்டில் மாதேஷ் ஒரு செகண்டு 2 தேர்டு வாங்கியிருக்காங்க. அது போக தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 70 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சார். இந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வின் பண்ண பசங்க கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு தாய்லாந்து அங்கே அடுத்து ரெடியாக இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு தயாராக. ராணிப்பேட்டையில் இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்திய வளர்ச்சி இயக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஏழை எளிய மாணவிகளுக்கு கல்வி மற்றும் விளையாட்டு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பானவரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. கபடி, 400 மீட்டர் ஓட்டம், தொடரோட்டம், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் 180க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. பெண் குழந்தைகளை காப்போம் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பெண் குழந்தைகளை காப்போம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான விழிப்புணர்வு பேரணி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கம் முன் நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியினை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
இந்த விழிப்புணர்வு போட்டியில் 200க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டனர். மேலும் அண்ணா விளையாட்டு அரங்கம் வாயில் முன்பிருந்து தொடங்கிய இந்த போட்டி ரேஸ்கோர்ஸ் சாலை வழியாக மீண்டும் விளையாட்டு அரங்கத்தில் நிறைவு பெற்றது.